அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம அந்த காலத்துல பெரும்பாலும் ஓடி வீடு தான் இருந்தது. அதே லுக் வைஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கிறது தான் இந்த ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட். ஏன் அதற்கு மாற்றா இந்த ஷீட்டை கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓட்டு வீடு இப்ப கட்ட போறோம்னா அதுக்கான செலவும் சரி, அதுக்கான ஸ்ட்ரக்சரும் சரி, பெரும்பாலும் செலவு ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஓட்டுக்கு ஒரு மாற்றான மெட்டீரியல் வேணும் தான் அனைத்து தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய விலையிலும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கு. சரி, இது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஹை குவாலிட்டி ஜிஐன்னு சொல்லக்கூடிய கேல்வனைஸ்ட் அயன் அந்த மெட்டீரியல் வச்சு தான் இது மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா 9 லேயர் ஆஃப் கோட்டிங், அதாவது கெமிக்கல் கோட்டிங் மேல அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த சாலிட் ராக் சிப்ஸ் சொல்லக்கூடிய நம்ம எந்த கலர், அதாவது ப்ளூவா கிரீனான்னு சொல்லக்கூடிய அந்த கலரை உருவாக்குறதுக்கு இந்த சாலிட் ராக் சிப்ஸ் அதை மேல அப்ளை பண்ணி தான் அந்த கலரை உருவாக்குறாங்க. இந்த சாலிட் ராக் சிப்ஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாறை தான் இந்த சாலிட் ராக் சிப்ஸ். இது ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி அதுக்கு மேல அப்ளை பண்ணிடுவாங்க. நம்ம அதான் நம்ம பார்க்கக்கூடிய கலர் இந்த மெட்டீரியல் இருந்து தான் அது மேனுஃபேக்சரிங் ஆகுது. சரி, இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். 75 கிலோ வரைக்கும் கண்டிப்பா இது தாங்கக்கூடிய அளவுல தான் இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதாவது 75 கிலோக்கு மேல போனா பெண்ட் ஆகும், ஆனா உடையாது. கண்டிப்பா இந்த மெட்டீரியல் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நார்மலா ஷீட்டு ஒயிட் ஷீட் போட்டிருப்போம்னா அது கண்டிப்பா ஒரு தேங்காய் விழுந்தாலே கிராக் வந்துடும். ஆனா இந்த மெட்டீரியல் நீங்க உங்க வீட்டுல, அதாவது உங்க சைட்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உடையாது. ஆனா 75 கிலோ ஒரு 100 கிலோக்கு மேல ஒரு எதனா ஒரு பெருசா ஒரு ஆப்ஜெக்ட் எதனா விழுதுன்னா கண்டிப்பா பெண்ட் ஆகும். பெண்டு தான் ஆகுமே தவிர கண்டிப்பா உடையாது. இதான மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா 24 ஸ்கொயர் ஃபீட்டா தான் இது ஒரு ஷீட்டா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதோட கேஜி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 10 கேஜி தான் வருது. இது வந்து நார்மல் ஷீட்ல நீங்க போயிருந்தீங்கன்னா இது டபுளா வரும். 10 கேஜின்றது அதுல 30 கேஜியா வரும். இது நார்மல், இது 10 கேஜின்றதுனால இதுக்கான ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் நம்ம பெரும்பாலும் குறைக்கலாம். அதுக்கான லேபர் காஸ்ட்டும் நம்ம பெரும்பாலும் மிச்சப்படுத்தலாம். இதுதான் இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ். செகண்ட் என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டிருந்தோம்னா அது மழை காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த சவுண்டு உள்ள கேட்டுட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம அதை உணர்ந்திருப்போம். டொக் டொக் டொக்னு அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம பெரும்பாலும் டிஸ்டர்ப் பண்ணோம். இந்த ஷீட்டை நீங்க உங்க வீட்டுக்கு யூஸ் பண்றீங்கன்னா அந்த சவுண்டு துளியலும் கேட்காதுன்னு மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து சொல்றாங்க. அப்புறம் என்ன இதுல ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஹீட். அதாவது நம்ம வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா நார்மலா அந்த ஷீட்டு போட்டிருக்க வீட்டுக்குள்ள எல்லாம் நம்ம உட்காரவே முடியாது. அப்படி இல்லாம இந்த வீட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னா அது 10ல இருந்து 15 டிகிரி செல்சியஸ் வரையும் ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு மேனுஃபேக்சரிங் சைட்ல இருந்து சொல்றாங்க. சரி, இதுக்கான வாரண்டி பாத்தீங்கன்னா அதுக்கான ப்ராடக்ட்டுக்கு வந்து 30 வருஷமும் அதுக்கான கலர் வந்து 10 வருஷமா வாரண்டி வேற கொடுக்குறாங்க. என்னென்ன கலர்ல எல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா டெரகோட்டான்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம ஓடு என்ன கலர்ல இருக்குமோ அந்த கலர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. கிரீன் கலர்ல பண்றாங்க, ப்ளூ கலர்ல பண்றாங்க, பிரவுன் கலர்ல பண்றாங்க. அண்ட் அது கடைசியா பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் சொல்லக்கூடிய அந்த கலர்ல பண்றாங்க. இதெல்லாம் நீங்க உங்க வீட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு லுக் வைஸ்லும் சரி, ஒரு புதுவிதமான மெட்டீரியல்ன்றதுனால நம்ம குறைந்த பட்ஜெட்ல ஒரு லுக் வைஸ்ல நம்ம கிராண்டா பண்ணணும்னா இந்த மெட்டீரியல் நம்ம வீட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா ஒரு பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ஒரு புதுவிதமான அனுபவமும் இந்த மெட்டீரியல் கொடுக்குன்றது நம்ம அனைவரும் அறியப்படுவது. இது எந்தெந்த டைப்ஸ்ல எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3க்கு 7, 3க்கு 10ன்ற டைப்ஸ்ல எல்லாம் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இதுக்கான கலர் ஃபேடு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது கம்மியா ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கலர் ஃபேட் ஆயிருக்குன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அவங்க உங்களுக்கு கொடுத்துருதா சொல்றாங்க. இதுக்கான பிரைஸ் எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபாய் வரை, 100ல இருந்து 130 ரூபாய் வரையும் சார்ஜ் ஆகுது. நீங்க டைரக்டா மேனுஃபேக்சரிங் கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா 100 பிளஸ் ஜிஎஸ்டி எவ்வளவோ அது கொடுப்பாங்க. பிளஸ் டீலர் கிட்ட நீங்க வாங்குறீங்கன்னா 120 130 ரூபாய் வரையும் வாங்கிக்கலாம். இதுக்கான லேயிங் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஷீட்டு போடுறவங்களை வச்சு நம்ம இந்த மெட்டீரியல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் வீட்டுக்கு. இதுக்கான நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் தான் தேவைன்னு அப்படிலாம் கிடையாது. நம்ம நார்மலா ஷீட் போடுறவங்களே இந்த ஷீட்டும் நம்ம அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. இது எந்த விதத்திலும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டைப்ன்றதுனால ஸ்க்ரூ தான் நம்ம பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்க்ரூ வெளியே தெரியக்கூடாதுன்றதுனால அது மேல க்ளூ போட்டு அது எந்த கலர்ல வந்திருக்கோ அதே கலர்ல அதுக்கு மேலே கோட்டிங் குத்துருவாங்க. இதனால நம்ம ஸ்க்ரூ போட்டிருக்க மாதிரி வெளியில இருந்து பார்த்தா தெரியாது கண்டிப்பா. இது சைடு எட்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரிச்சஸ் சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து போட்டு கரெக்டா பினிஷிங் பண்ணி அவங்களே கொடுத்துட்றாங்க. இது லுக் வைஸ்லும் சரி நல்ல ஒரு கிராண்டான லுக்கை தான் நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். இது காஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா
உங்களுக்கு நார்மல் ஒயிட் ஷீட் போடுறதோட காஸ்ட்டும் அதோட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் கம்மியா தான் தேவைப்படும். இது உங்க வீட்டுக்கு அப்ளை பண்ணிட்டு பாருங்க எப்படின்னு. இது போல உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான விஷயம் நம்ம தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா சிவில் ரிலேட்டடா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். உங்க ஆதரவு இந்த வீடியோக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.